4 கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெயில் பீஸ்டுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த டெயில் பீஸ்டோட ஜின்ஜுரிகிஸ் எல்லாம் அவங்க உடம்புல இருந்து பீஸ்ட் எல்லாம் எடுத்ததுனால இறந்து போயிருப்பாங்க. மறுபடியும் ஜின்ஜுரிகிஸ்குள்ள சீலாக விரும்பாத டெயில் பீஸ்ட் எல்லாம் பழைய மாதிரி சுதந்திரமா இருக்க ஆசைப்பட்டாங்க. அதுபடியே ஹாகரமா ஒச்சுசுக்கி அவங்கள பழைய மாதிரி பீஸ்ட் பாம்பு கொண்டு வந்து இந்த உலகத்துல மனிதர்கள் இடையூறு இல்லாம சுதந்திரமா இருங்கன்னு விட்டுருப்பாரு. இவங்க 2 பேரை தவிர. ஏன்னா இதுவரைக்கும் டெயில் பீஸ்ட் எல்லாரும் ஒரு அல்டிமேட் வெப்பனா ஒரு மான்ஸ்டரா தான் பார்த்தாங்க. ஆனா நருட்டோ கில்லர் பீ மட்டும்தான் அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா தன்னோட சகோதரரா பார்த்தாங்க. அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஏன்னா தன்னை ஒரு மாஸ்டரா எல்லாரும் பாக்குற வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களை விட்டு பெரிய மனசு இல்லாம சுதந்திரமா தெரிய வாய்ப்பு கிடைச்சும் நாங்க இவங்க கூடவே இருக்கோம்னு குராமாவும் கியூகியும் முடிவெடுத்திருப்பாங்க. நருட்டோவை டெயில் பீஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூடுற இடமா தேர்ந்தெடுத்துப்பாரு ஹாகரமும். ஏன்னா இவங்க என்னதான் மனிதர்கள் இனிமே உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்தாலும் சில அற்ப பதர்கள் பேராசனால இவங்களை மறுபடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு கார்டியன் வேணும். அதுவும் இல்லாம ஹாகரமும் ஒச்சுசுகிக்கு அப்புறம் எல்லா டெயில் பீஸ்டும் நம்பினது